பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரித்து மையப்படுத்துகிறோம். நாங்கள் உம்மை துதிப்பதற்காகவே நீர் எங்களை சிருஷ்டித்து வைத்திருக்கிறதுக்காக நன்றி அப்பா. காலமெல்லாம் நாட்களெல்லாம் ஜீவ காலமெல்லாம் தோத்திர பலிகளை எடுத்தாலும் நன்றி பலிகளை எடுத்தாலும் போதாத ஆண்டவரே, கர்த்தருடைய கிருபை இம்மட்டும் எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரை பாதுகாத்து பராமரித்து போஷித்து காப்பாற்றி வழிநடத்து போதித்து நடத்துகிறதுக்காக நன்றி 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 அப்பா. உம்முடைய அன்பு மாறாதது, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி பலிகளை செலுத்துகிறோம். பலவீனங்களிலே பலன் கொடுக்கிறவர், சுகவீனமான நேரங்களில் சுகம் கொடுக்கிறவர், போராட்டமான பல சூழ்நிலையில் மத்தியிலும் உம்முடைய ஜனத்துக்கு நீர் எழுந்தருளி செயல்படுகிற தேவனாக இருந்ததற்காக நன்றி நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூடி வருகிற சபையை நீர் ஆசீர்வதியும். செக்கனாய் மகிமையினால் கூடாரத்தை நிரப்பினது போல எங்கள் ஒவ்வொரு மேலும் செக்கனாய் மகிமை நிரம்பும்படியாக நான் செபிக்கிறோம். நம்முடைய ஆவியான தாமே ஒவ்வொரு காரியத்திலும் இடைப்பட்டு எங்களோடு பேசி எங்களோடு உறவாடி தேவநாமத்தை மையப்படுத்த இந்த நாளிலே நாங்கள் ஆராதனைக்கு வந்தது நல்லது என்று சந்தோஷமாக திரும்பி செல்ல தேவநோக்கு எங்கள் ஒவ்வொரு நிறைவேறும்படியாக நான் ஜெபிக்கிறோம். ஆராதனைக்கு விரோதமாய் தடை செய்கிற பார்வோனின் அந்தகாரத்தின் வல்லமைகளை நிர்மூலமாக்கி தேவநோக்கம் ஒவ்வொருவரையும் நிறைவேறும்படியாக நான் ஜெபிக்கிறப்பா. ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு அபிஷேகத்தை தாரும். ஆம் கர்த்தாவே, அப்பத்தை பிட்டபோது கண்கள் திறக்கப்பட்டது போல மனக்கண்களை பிரகாசிக்க பண்ணுவீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்காத உம்முடைய சமூகம் இருப்பதாக இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எழுந்து வாரும் ஐயனே என்ற இந்த பாடலை நாம் பாடும்போது எல்லாருமே எழுந்து நின்று பாட போகிறோம். ஆண்டவரை வரவேற்று பாடுகிற பாட்டு எழுந்து வாரும் ஐயனே. கரங்களை தட்டி எழுந்து வாரும் ஐயனே நசரேயன் இயேசுவே, எழுந்து வாரும் ஐயனே, எழுந்து வாரும் ஐயனே நசரேயன் இயேசுவே, எழுந்து வாரும் ஐயனே. விண்ணவர் போற்றவே மன்னவர் பாடவே, விண்ணவர் போற்றவே மன்னவர் பாடவே, மாட்சிமை இயேசுவை சொல்லிக் கொண்டாடவே, மாட்சிமை இயேசுவை சொல்லிக் கொண்டாடவே, எழுந்து வாரும் ஐயனே நசரேயன் இயேசுவே, எழுந்து வாரும் ஐயனே. விசுவாச கேடகம் கையில் தந்திடவே, விசுவாச கேடகம் கையில் தந்திட, பண்டையர் அடைந்த வெற்றிகள் தந்திட, பண்டையர் அடைந்த வெற்றிகள் தந்திட, எழுந்து வாரும் ஐயனே நசரேயன் இயேசுவே, எழுந்து வாரும் ஐயனே, எழுந்து வாரும் ஐயனே நசரேயன் இயேசுவே, எழுந்து வாரும் ஐயனே. எலியாவின் ஆவியை எல்லோர்க்கும் ஏந்தோமே, எலியாவின் ஆவியை எல்லோர்க்கும் ஏந்தோம், பலமான ஆவியை நிறைவாக ஏந்திட, பலமான ஆவியை நிறைவாக ஏந்திட, எழுந்து வாரும் ஐயனே நசரேயன் இயேசுவே, எழுந்து வாரும் ஐயனே, எழுந்து வாரும் ஐயனே நசரேயன் இயேசுவே, எழுந்து வாரும் ஐயனே.
அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தருடைய மகா பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தின் மாறாத வல்லமில்ல நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நன்றியின் தாழ்மையோடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு விசை தேவ சமூகத்திலே கர்த்தர் வார்த்தைகளோடு கொண்டு வந்து நிறுத்தின கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். கண்களை மூடுவோம், ஒரு நிமிடம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நேசிக்கிற கிருபையுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான மார்ச் மாதத்தினுடைய 15ஆம் தேதி 3வது ஞாயிற்றுக்கிழமை இந்த காலை நேரத்தை காணும்படிக்கு என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின சகல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி நீங்கள் எங்களை நினைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆராதனுடைய முழு பொறுப்பை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணி விட்டோம். நீர் நடத்தி கொண்டு இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். முக்கியமான ஒரு நேரத்தில் வந்திருக்கிறோம் கர்த்தாவே. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று சொல்லுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகள் அவைகளே என்று யோவான் 5:39 சொன்னது போல எபிரேயர் 4:12 அந்த வார்த்தை ஊனையும் கணுவையும் பிரிக்கத்தக்கதாய் இருதயத்தை நினைவுகளை வகையறுக்கத்தக்கதாய் இருக்கிறது என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர் என்று சங்கீதக்காரன் 138 சொன்ன வார்த்தையின்படி நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும். பேசுகிறவர்களாய் மாத்திரமல்ல, கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, எங்களை நாங்களே வஞ்சியாதபடிக்கு ஆண்டவரே திருவசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நடக்கும்படிக்கு யாக்கோபு 1:22 வாழ உதவி செய்யுங்க. உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படுத்தப்படட்டும். எல்லா மக்களுடைய செவிகளையும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே எண்ணங்களையும் சிந்தனைகளையும் உமக்கு நேராய் இருக்கிற ஒரு 50 மினிட்ஸ் நீங்கள் பொறுப்பெடுத்து நடத்துங்க. ஆவியானவரே எங்கள் கூட பேசுங்க. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாட்களிலே அநேக இடங்களுக்கு போகும்போது ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகளை மிகுந்த தைரியத்தோடு வைராக்கியத்தோடு அவங்கள விட்ட பேசுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 19வது வசனம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வசனம். ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வசனம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில் ஏதாயிலும் புதிய காரியம் நடக்கணும் நல்லது இல்லை. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இந்த வசனங்களெல்லாம் எடுத்து என்ன செய்வாங்க, நம்ம பிரசங்கிப்போம். இந்த வசனம் எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான வசனம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படட்டும். நல்ல கவனிங்களேன். கர்த்தர் சொன்னதான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் புதிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லலை, செய்கிறேன். இப்பொழுதே அது என்ன செய்யும்? தோன்றும். நீங்கள் அதை குறித்து ஒரு இக்னரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அறியீர்களா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு ஒரு என்ன உற்சாகப்படுத்துகிறார். நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். கர்த்தர் சொன்னதான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்று நமக்கு நல்லா தெரியும். ஓகே பிரதர், அப்போ இன்னைக்கு எத்தனை புதிய காரியத்தை சொல்லப்போம்? எனக்கு ஒரு 15 காரியத்தை சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இதுவரையிலும் ஒரு இடத்துலையும் ஒரு காரியத்தை கூட நான் என்ன செய்யலை, புதிய காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. உங்களுக்கும் ஒரு காரியத்தை நான் சொல்லிக் கொடுக்க போவது இல்லை. ஏனென்றால் அதை ஆராய்ந்து பார்த்து அதை நான் ஆயத்தப்படுத்தி நான் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது தனியாய் ஒரு பேப்பரில் வேறொரு காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். தெளிவாக என்னால் சொல்ல முடியும். உங்களுக்கிட்ட நான் புரிகிற மாதிரி சொல்லிவிட்டு அப்புறம் ஹெட்டிங்கை சொல்கிறேன். இப்போது கர்த்தர் புதிய காரியத்தை எனக்கு செய்யணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? வெரி குட். அதுக்கு ஒரு கண்டிஷனை டைரெக்டாக எழுதுகிறார். அதே அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். நல்லா கவனிங்க. அப்போ நம்ம 25 இன்றைக்கு இன்க்ளூடிங் இன்னைக்கு எடுத்துக்கங்களேன்.
26வது வருஷம் மார்ச் மாதம் கிட்டத்தட்ட 15th வரையில் வந்துட்டோம். என்னென்னவோ புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார் செய்வார் செய்வார். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், வாக்கு தத்தம் உண்மையுள்ளது, என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் மாறாதவர். இப்படியெல்லாம் நம்ம பிரயாசப்பட்டிருக்கிறோம். நல்லது சொன்னால் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாளும் வாக்கு மாற மாட்டார். ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா? முந்தினவைகளை நீ என்ன செய்யாத, நினச்சிக்கிட்டே அழுதுட்டு இருக்காது. பூர்வமானவைகளை திங்க் பண்ணி கொண்டே இருக்காது. இல்லை இன்றைக்கு வரலுமே வச்சுக்கோங்களேன், என் வாழ்க்கையில் தோல்வி, என் வாழ்க்கையில் பயம், என் வாழ்க்கையில் அவிசுவாசம், என் வாழ்க்கையில் சந்தேகம், இல்லை கடந்த நாட்களில் வந்த ஒருவேளை வியாதிகள், ஒருவேளை சில இழப்புகள், சில அவமானங்கள், சில நிந்தைகள், இப்படி பாஸ்ட்டுன்னு சொல்லி அநேக காரியத்தில் நீ நினச்சிட்டு இருந்தீன்னா நான் உனக்கு என்ன செய்ய முடியாது? புதிய காரியத்தை செய்ய முடியாது. அதெல்லாம் கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சிரு? மறந்துரு. ஆல்ரெடி நம்ம பிரசங்கிச்சிருக்கிறோம். மறக்க வேண்டியவைகள் என்கிற சப்ஜெக்ட், மறக்க கூடாதவைகள் என்கிற சப்ஜெக்ட். அதுக்குள்ளாரெலாம் நான் இன்னைக்கு போகல. டைரக்டாக ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் புதிய காரியத்தை செய்ய வேண்டுமானால் நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும்? புரிஞ்சுக்கிற மாதிரி ஈஸியாக சொல்கிறேன். நான் ஒரு புது சட்டை போடணும்னா என்ன செய்யணும்? பழச களைஞ்சி போட்டணும். வெரி குட், நல்லா கவனிங்க. ஒரு ட்ரைனேஜ், ஒரு ஜிங்க் அடைச்சிச்சு, அதில் புது தண்ணி வரல, பழைய தண்ணி அப்படியே ஸ்டாக்னஸ் தேங்கி நிற்கிது. அதில் புது தண்ணி வரணும்னா என்ன செய்யணும்? அந்த அடைப்பு இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கும் போது இந்த அடைப்புலேருந்து பழைய தண்ணியெல்லாம் போயிட்டு புது தண்ணி வந்துடும். அவ்வளோதான் சப்ஜெக்ட், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போது கர்த்தர் நமக்கு புதிய காரியத்தை செய்ய வேண்டுமானால் 5 மெயின் டாப்பிக்கை மட்டும் காட்டி தரப்போகிறோம். எல்லாம் தெரிஞ்ச டாபிக் தான். சுத்திகரிப்பு கூட்டத்தில் நம்ம தியானிச்சிருக்கிறோம். பாஸ்டர் நம்ம ஜான் பால் மூலமாக தியானிச்சிருக்கிறோம். அடியன் மூலமாக கர்த்தர் பேசியிருக்காரு. பாஸ்டர் ஐயா மூலமாக எல்லாம் தெரிஞ்ச சப்ஜெக்டு. ஆனால் தனித்தனியாக தியானித்ததை சேர்த்து 5 காரியத்தில் நான் உங்களுக்கு சொல்லிட்டு, பழையவர்கள் கலந்து போனால் ஒழிய புதிய காரியத்தை பெற்றுக்கொள்ள. நான் புதிய காரியத்தை பற்றி பேசவே வரல. ஏன்னா அதை பேச ஆண்டவரை எனக்கு அலோவ் பண்ணலை. நான் பேப்பரில் தனியாக எழுதி கொண்டு வந்த என் வாழ்க்கையிலே கர்த்தர் புதிய காரியங்களை செய்யணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க வாழ்க்கையில் காணப்படுகிற பழைய காரியங்களை எல்லாம் மாறினால் கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இப்போ சொல்கிற என்ன சப்ஜெக்டு? மாற வேண்டியவைகள் மாறுமானால். அதான் ஹெட்டிங். நல்லா கவனிங்க. என் வாழ்க்கையில் பிரசங்கிக்கிற என் வாழ்க்கையிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் மாற வேண்டியவைகள் மாறுமானால் புதிய காரியங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அந்த ஜிங்கில் நீங்கள் குத்தும் போது, ஒரு கம்பியோ இதை வச்சு நம்ம குத்தும் போது அந்த டஸ்ட்டு பழசெல்லாம் வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக புதுசு வந்துவது போல் நீங்களும் நானும் மாற வேண்டிய சில காரியங்களை நாம் மாற்றிக்கொள்வோமானால் புதிய காரியங்கள் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் மறுபடியும் இந்த 18வது வசனத்துக்கு கூட நான் போகலை. நீங்கள் நினைக்காதீங்க, நீங்கள் மறந்துடுங்க, சிந்திக்காதீங்க, அதுக்குள்ளார கூட போகலை. ஆனால் மெயினாக ஒரு 5 காரியத்தை நான் காட்டி தந்து, ஏன் பிரதர் அப்படின்னு ஒருவேளை நீங்கள் நினைப்பீர்களானால் எல்லாம் தெரிஞ்ச சப்ஜெக்ட் தானே. கண்டிப்பாக சொல்கிறேன். 10, 20, 30, 40, 50 வருஷமாக விசுவாசி இருக்கிற நமக்கு இந்த டாப் டு பாட்டம் எல்லாமே தெரியுமே. இதை காட்டிலும் ஒரு புது சப்ஜெக்ட் எதுவுமே இல்லையே. இதையே ஏன் பிரதர் ரிப்பீட் பண்ணுறீங்கன்னா அதற்கு ஒரு சின்ன காரியத்தை சொல்கிறேன். இப்போ எக்ஸாம் நெரும்பிட்டுருக்கு. நல்ல டாப்பர்னு சொல்லி பிரிச்சிருவாங்க, மிடில் என்பதையும் பிரிச்சிருவாங்க. இந்த லோயர்னு ஒன்று இருக்குல்ல, அது பாஸ் பண்ணுமா பாஸ் பண்ணாதா அப்படின்ற ஒரு ஏக்கம் அதுக்கும் இருக்கும், டீச்சருக்கும் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு அந்த கிளாஸில் இந்த பிள்ளைங்க ஃபெயில் ஆனால் டீச்சருக்கு பனிஷ்மெண்ட்டு கிடைக்கிற நாட்களை வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால அந்த டீச்சருக்கு பயம், எப்படியா இதை பாஸ் பண்ண வைக்கணுமேன்னு சொல்லி அந்த முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் குறித்து கொடுத்து அட்லீஸ்ட் ஜஸ்ட்டு பாஸ் ஆகுது நீ என்ன செய்ய பாஸ் பண்ணணுன்ற நிலைமையில் இன்னைக்கு சபை வந்திருக்கு. அதை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பாஸ்டர்மா மூலமாக நம்ம கேள்விப்பட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதா உங்களுக்கு? அப்போ யாருக்காக நாங்கள் பிரயாசப்படுகிறோம், யாருக்காக நாங்கள் ஆயத்தமாகிறோம், யாருக்காக நாங்கள் உபவாசிக்கிறோம், யாருக்காக நான் உபதேசம்? உங்களுக்காகத்தானே. அல்லேலூயா. ரைட், போகட்டும். மாற வேண்டியவர்கள் மாற வேண்டும் இல்லை மாறினால். நம்பர் 1 வாசிக்கலாம். நல்ல கவனிங்க. அதுக்கு முன்னாடி இன்னொன்று காரியத்தை சொல்லிடுறேன். நான் சொல்கிற 5 சப்ஜெக்டும் பரிசுத்தவான்களுக்கு எழுதப்பட்டது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை எழுதப்பட்டது, 12 வரங்களையும் பெற்றிருந்த 12ஆம் அதிகாரத்தில் பெற்றிருந்த வரங்கள் உள்ள கொரிந்து சபைக்கு எழுதப்பட்டது, கலாத்திய சபைக்கு எழுதப்பட்டது, பரிசுத்தவான்களுக்கு எழுதப்பட்டது. இதுதான்
புரிஞ்சுக்கிட்டீங்களா? வேற யாருக்கும் எழுதப்படலை, அவங்களுக்கு எழுதப்பட்ட அவங்க வாழ்க்கையில் மாற வேண்டிய காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் பேதுரு மூலமாய் சொன்னில அந்த காரியத்தை இப்போ கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். நான் திரும்ப 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 சொல்லிடுறேன், இந்த காரியங்கள் மாறாமல் புதிய காரியங்களை கர்த்தர் செய்வார் என்கிற அந்த வசனத்தை நீங்கள் அப்படியே மூடி பத்திரமா வச்சுருங்க. நடக்கவே நடக்காது. என்ன பிரதர் எடுத்த உடனே இவ்வளோ பெரிய குண்டை போடுறீங்களேன்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன், வேதத்தில் இருக்கிற எல்லா வசனத்துக்கும் ஒரு ஃபார்முலா உண்டு, அதுக்கு ஒரு கண்டிஷன் உண்டு. நீங்கள் பிளெஸ்ஸிங்கை மட்டும் பார்த்து போகிற இடத்துலலாம் நல்ல பிளெஸ்ஸிங்காக சொல்கிறாங்க, நல்லது தான், அது தப்பு நான் சொல்லலை. உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார், உன்னை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார், எல்லாம் உண்மைதான், அதில் டவுட்டே கிடையாது, அதில் நானும் ஆசைப்படுகிறவன். ஆனால் எனக்கு என்னென்னா, நீ இதை செய்யணும்னா நான் என்ன செய்யணும் என்பதை காட்டி கொடுக்க வேண்டியது ஒரு ஊழியக்காரனுடைய கடமை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக அந்த யூபிஎஸ்சி எழுதின பிள்ளைங்கள்லாம், அந்த செகண்ட் ரேங்க் ஒரு பொண்ணு ராஜேஸ்வரின்னு நினைக்கிறேன், ஐ திங்க், இன்னொரு தம்பி, ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அதெல்லாம் நான் அந்த இதில் பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவங்க எப்படி கஷ்டப்பட்டாங்க, அவங்க எப்படி படித்தாங்க, என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணாங்க. இன்றைக்கி அழகாக டிவியில் 4 பேருக்கு முன்னாடி உட்காந்து அந்த பிள்ளைங்க பேசும்போது அவங்க மனசில் மட்டும் இல்லை, பெற்றவர்கள் டீச் பண்ணவங்க எல்லாருக்கும் எவ்வளோ சந்தோஷம். அதைத்தான் கொலேசியருக்கு எழுதும்போது எழுதுகிறார், உங்கள் யாவரையும் நாங்கள் 1ஆம் அதிகாரம் 28 29 வசனம். எந்த மனுஷனையோ கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். நல்ல கவனிங்க, எந்த மனுஷனையும், கொலேசி சபைக்கு எழுதுகிறார், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாய் நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அடுத்த வசனம், அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். ஊழியக்காரங்க எவ்வளவு பிரயாசப்படுறாங்க, எவ்வளவு காரியங்களை செய்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சாலும் உங்களுக்கு புரியாது. ஆனால் அதை நான் சொல்ல வரல, உங்களுக்காக நாங்கள் அதெல்லாம் சொல்ல வரல. ஆனால் பவுல் சொல்கிறாரு, எப்படி ஆகிலும், பாஸ்டர் சொன்ன வசனம் ரொம்ப முக்கியம். பிலிப்பியருக்கு எழுதுறாரு, எப்படி ஆகிலும் நான் என்ன செய்யணுமா, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல பங்கு பெறணும்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். எப்படிப்பட்ட ஒரு மனுஷன், அந்த மனுஷனுக்கே அந்த நிலைமையானால் உங்களுக்கும் எனக்கு இன்னும் சப்ஜெக்டுக்கு வரல, 5 நிமிஷம் இருக்குது, நல்லா கவனிங்க. அப்போ நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிற காலமாய் இருக்கிறது. முந்தி அது நம்மிடத்தில் துவங்குமானால் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் முடிவு என்னமாய் இருக்கும் என்று எழுதிட்டு வாசிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17 18 மட்டும் வாசிங்க. நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான் என்று எழுதுகிறார். இன்னைக்கு உங்க ஓட்டத்தை நீங்க ஓடி முடிச்சிட முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆனால் நாங்கள் தெய்வ சமூகத்தில் நிற்கிறதுனால சொல்கிறேன், முடியாது, டெஃபினட்டாக முடியாது. ஏன்னா நாங்களே தவித்து கொண்டு இருக்கிறோம், நாங்களே போராடி கொண்டிருக்கிறோம், நாங்களே பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம், எங்களாலே முடியல. மிகுந்த தாழ்மையோடு கூட ஒருவேளை நெகட்டிவ் கன்ஃபெஷன் என்று நீங்கள் நினைத்து கொள்ளாதீர்கள். அதே பிலிப்பியரில் 2ஆம் அதிகாரத்தில் இன்னொரு வசனத்தை அழகாக எழுதுகிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் க்ளோரி டு காட் 12வது வசனம், எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் தான் பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். புரியுது அவங்களுக்கு? நான் ரட்சிக்கப்பட்டாச்சு. இன்னைக்கு ரட்சிப்புன்னா என்ன நினைக்கிறீங்களோன்னு தெரியல. வந்தீங்க, ஆண்டவர் சுவிசேஷத்தை சொன்னாங்க, நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க, ரட்சிப்பின் சந்தோஷம் வந்துச்சு, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டோங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கிட்டீங்க, அந்நிய பாஷை பெற்றுக்கிட்டீங்க, ஒழுங்காக சபைக்கு வரீங்க, திருவிழா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அங்கே எக்கால சத்தம் துணிக்கும் இந்த டைன்னு நீங்கள் போயிடுவீங்கன்னு நினைக்கிறீங்களா? நோ, முடியாது. ரட்சிப்பு என்பது கண்டினியூ ப்ராசஸ். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவன் தான் ரட்சிக்கப்படுவான் என்று நம்ம மத்தேயு 24:12 நம்ம வாசிக்கிறோம். கடைசி வரையிலும் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரிந்த உறுதியாய் பற்றி கொண்டே இருப்போமானால் நாமே அவருடைய வீடாக இருப்போம் என்று எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம். ஓகே, அப்போ
ப்ராசஸ் என்பது கண்டினியூ ப்ராசஸ். ஒன்று மரணம் என்னை வந்து சந்திக்க வேண்டும், இல்லாவிட்டால் நான் இயேசுவை சந்திக்கிற வரையிலும் நம்முடைய ரட்சிப்பை பயத்தோடும் நடுக்கத்தோடும் என்ன செய்யணுமா நம்ம பிரயாசப்படும். ரோமருக்கு எழுதும்போது இன்னொரு வசனத்தை ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிறார். நான் வசனத்துக்கு போக விரும்புகிறேன், ஆனால் ஆவியானவர் எனக்கு அலோ பண்ணலை. ஒரு வசனத்தை காட்டி தருகிறேன். 13ஆம் அதிகாரம் ரோமர் 13:11. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். விசுவாசிகள் ஆனபோது நீங்களும் நானும் விசுவாசிகள் ஆனபோது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. என்ன அழகா ரோமாபுரிக்கு எழுதுகிறார். நீங்களும் நான் ரட்சிக்கப்படும் ரட்சிப்பு எவ்வளவு சமீபமாய் இருந்துச்சு, இப்பொழுது அதிக சமீபமாய் இருக்கிறது. 15 டேஸ் தான் ஆச்சு அந்த வார் ஆரம்பிச்சு, முடிஞ்சு போச்சு. கேஸ் கிடையாது, அது கிடையாது, இண்டக்ஷன் ஸ்டவ் தேடு, விறக வாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறோம். இது கண்டினியூ ஆகுமானால் சாப்டர் க்ளோஸ், முடிஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட நாட்கள் ஒரு தேவ மனுஷன் சொன்னதை கேட்ட என்னுடைய தலைமுறையில், நம்முடைய தலைமுறையில் நீங்களும் நான் ஜீவனோடு இருந்தால் இயேசுவை சந்திக்கிற நாட்களில் வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நீங்கள் ஆயத்தப்படணும், உங்கள் கூடின கூட்டத்தை ஆயத்தப்படுத்தணும். வேற யாரையும் ஆயத்தப்படுத்தலைன்னு சரி, அட்லீஸ்ட் உங்கள் குடும்பத்தையாவது ஆதாயப்படுத்தி கொள்ளுங்கள், ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள் என்று மிகுந்த தாழ்மையோடு நான் வேண்டிக் கொள்கிறேன். சப்ஜெக்டுக்கு வருவோம், நல்லா கவனிங்க. நான் மாற வேண்டிய காரியங்கள் 5 மேக்சிமம் சொல்லிடுவேன். ஏன்னா மறுபடியும் இதை கண்டினியூ பண்ண எனக்கு சமயம் இருக்காது. அதை மட்டும் நான் காட்டி தந்து விடுவேன். ஆனால் அதில் நான் எங்கே வீக்காக இருக்கிறனால கவனிங்க. நான் இன்னும் கொஞ்சம் ஃபவுண்டேஷனை போட்டால் நீங்கள் ஈஸியாக என்னோட கூட ஃபாலோ பண்ண முடியும். நான் சொல்லுகிற காரியமெல்லாம் பரிசுத்தவான்களுக்கு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, கொரிந்து சபைக்கு, கலாத்திய சபைக்கு, பேதுரு, பவுல் இவங்க எழுதுகிற காரியம் இன்றைக்கு நமக்கு பிரசங்கிக்கப்படும் போது நான் இதில் எதில் வீக்காய் இருக்கிறேன், இதில் மாற வேண்டிய காரியம் என்ன என்பதை தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் என்று சங்கீதம் 19:12 வாசிக்கிறோம். இல்லை, என்னுடைய பாவங்களை நான் அறிக்கையிடணும். இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா செய்கிறோம்? மற்றவங்கள பார்த்து நம்மளை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிக்கொள்கிறோம். நீங்களும் நானும் பார்த்து வாழ வேண்டிய ஒரே ஒரு மாதிரி இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ரொம்ப ஆசை என்னன்னா, இந்த லென்த் டேஸ் என்று சொல்லுவாங்க, இந்த ஆஷ் வெனஸ்டேலேருந்து குட் ஃப்ரைடே, ஈஸ்டர், எல்லா சபைகளிலும் நிறைய டெய்லி கூட்டங்கள் நடக்கிறது. நமக்கு சூழ்நிலை இல்லை. வாரத்துக்கு ஒரு நாள் வச்சாலே வரமாட்டேங்கிறீங்க, டெய்லி வச்சா பாஸ்டர் நாங்களும் தான் உட்காந்துருக்கணும். ஓகேவா? ஸோ யோசனை பண்ணி பாருங்கள். ஏதோ ஒரு காரியத்தை கற்றுக்கொள்கிறார்கள். அவங்க கேட்கும்போது சொல்கிறேன், நான் கேட்குற ஒரே ஒரு வேலை தான் நாங்கள் சாப்பிட்றோம். காலையில் சர்ச்சு, சாயந்தரம் சர்ச்சு. அவங்க எப்படிப்பட்டவங்களோ நமக்கு கவலை இல்லை. ஆனால் முந்தினோர் பிந்தினோராய் போய் கொண்டிருக்கிறார்கள், பிந்தினோர் முந்தினோராய் போய் கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் எந்த கேட்டகரியில் எங்கே நிற்கிறீங்க என்பதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்களை நீங்களே நிதானித்திருந்தால் நீங்கள் நியாயம் தீர்க்கப்பட மாட்டீர்கள். அல்லேலூயா. யாரும் சொல்ல மாட்டேங்க, எனக்கு நல்லா தெரியும். உன்னை மேலா கொண்டு போவார், மேன்மையாய் வைப்பார், ஆசீர்வதிப்பார்னு சொன்னோன்னு அல்லேலூயா சொல்லுவீங்க. நீங்கள் அல்லேலூயா சொல்லணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. அல்லேலூயா கர்த்தருக்கு சொல்கிறீங்க. அல்லேலூயா. பரவாயில்ல, இப்போவாது சொன்னீங்களே. நம்பர் 1 வாசிக்கலாம். எபேசியர் 4:22. வேகமாய் போகிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. போதும், நல்லா கவனிங்க. மாற வேண்டியவர்கள் என்ன செய்யணும்? மாறணும். மாறினால் புதிய காரியங்கள் செய்யும். கர்த்தருடைய வருகை தாமதிச்சு கர்த்தர் அனுமதித்தா அந்த 15 காரியத்தில் எதெல்லாம் புதிய காரியத்தை செய்ய போகிறார், எப்படி இருந்தால் செய்ய போகிறார் என்பது பின்னாட்களை பார்ப்போம். அது எனக்கு எப்பொழுது என்று எனக்கு தெரியாது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மாற வேண்டியவர்கள் என் வாழ்க்கையில், நான் பிரசங்கிக்கிற என் வாழ்க்கையில் உண்டு என்பதை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வீர்களானால் நீங்கள் கண்டிப்பாய் புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது பவுல் சொல்லுகிறார் எபேசிய சபைக்கு, முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளால் கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு விட்டு. நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், நீங்கள் போனோம்னா இதை களைஞ்சு போட்டால் தான் புது ட்ரெஸ்ஸோ இல்லை வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸோ போட முடியும். அதே போல் நீங்களும் நானும் களைந்து போட வேண்டிய முதலாவது காரியம் பழைய மனுஷனை களைந்து போட்டு விட்டு. அல்லேலூயா.
சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நம்ம முன்னாடி தியானிச்சதான் கொஞ்சம் திரும்ப ரிவிஷன் கொடுக்க போகிறேன். அப்போ பழைய மனுஷன் எப்படி பிரதர் இருந்தான்? அதுலேயே சொல்கிறாரு, அவன் நடக்கை மோசம் போகிற நடக்கையாக இருந்ததான், அவன் இச்சைகளினாலே கெட்டு போகிற மனுஷனாக இருந்தான். அதை எப்படி மாற்றினார் என்பது தனி சப்ஜெக்ட். இப்போ அதுக்குள்ளார நான் போக விரும்பலை. இப்பொழுது நாம் மாற வேண்டிய காரியங்களே. நம்பர் 1, பழைய மனுஷனை கலைந்து போட்டு விட்டு, அதுக்கு டெஃபனிஷன் கொடுக்கிறார். 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அதே எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிங்க பார்க்கலாம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து இருந்த நம்மை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அடுத்த வசனத்தை வாசிச்சிருங்க. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து, நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து, சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். நல்லா கவனிங்க, எப்படி இருந்தோம், எப்படி மாற்றப்பட்ட வாழ்க்கை உண்டு, அது அப்படியே இருக்கட்டும். நம்ம எப்படி இருந்தோம் என்பதை காட்டி தருகிறேன். மறுபடியும் அப்படிப்பட்ட காரியத்தில் யாராவது இருப்பீர்களானால் இன்னைக்கு மாற்றிக்கொண்டால் நாளைக்கு உங்க வாழ்க்கையில புதிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க மாறாத பட்சத்தில் ஒரு நாளும் உங்க வாழ்க்கையில செய்ய மாட்டீங்க. தலையில நின்று ஜெபம் பண்ணுங்க. 40 நாள் இல்லை 400 நாள் ஜெபம் பண்ணுங்க. என் ஆண்டவரை நான் அறிந்தபடினால தாழ்மையோடு கூட சொல்லுகிறேன், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்து என்னை மன்னிச்சிருங்க, நான் இதை செய்ய மாட்டேன் என்று சொன்னீங்கன்னா அடுத்த நிமிஷம் உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும். அல்லேலூயா. ராஜாக்கள் புத்தகத்தெல்லாம் கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு உன் கண்கள் காண இந்த காரியத்தை செய்வேன். அவங்க வந்து தன்னை தாழ்த்தும் போது கர்த்தர் உடனே மனம் இறங்குகிறாரு. சரி, நீ என்னை தாழ்த்தினபடினால தேவ சமூகத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய மாட்டேன், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்வேன். தண்டனை தான். அல்லேலூயா. ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஒருவேளை கர்த்தர் மனமிறங்கி நமக்கு கிருபை காட்டலாமே தவிர, நாம் செய்த தவறுக்கு ஏற்ற உப்பு தின்னா தண்ணி குடிச்சு தான் ஆகணும். தேர் இஸ் நோ டவுட் அட் ஆல். அப்போ அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லாமல் தேவனுடைய கரத்தில் நம்ம கடந்து வந்து விடுவோம். நிறைய காரியம் இருக்குது. அக்கிரமங்கள் என்கிற வார்த்தை, பாவங்கள் என்கிற வார்த்தை, இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியான கீழ்ப்படியாமை, அது ரொம்ப முக்கியமாக என் ஆவியில் நான் உணர்ந்த. நல்லா கவனிங்களேன். இன்னைக்கு நீங்கள் என்ன சொல்லுங்கள், கீழ்ப்படியவே மாட்டாங்க ஜனங்கள். நிறைய இடத்துல நீங்கள் இல்லை தங்கம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை சொல்லவே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஓகேவா? ரைட்டு. அப்போது சொல்ல போயிட்டுருப்பாங்க. ரீசெண்டாக ஒரு சபைக்கு போனேன். சபையில் ஊழியக்காரர் பிரசங்கித்துக்கொண்டு நான் சும்மா தான் இருந்தேன், நான் பிரசங்கிக்கல. பிரசங்கம் முடியும் போது அந்த ஊழியக்காரர் சொல்கிறார், தயவுசெய்து என்ன செய்யாதீங்க, யாரும் எழும்பாதீங்க, எந்திரிக்காதீங்க, நடக்காதீங்க. நான் இன்னும் பிரசங்கத்தை முடிக்கலை, இன்னும் 5 minutes இருக்குது, முடிக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அவங்கவுங்க எந்திரிச்சு ஆயத்தை பண்ணிவிட்டு எல்லாம் பைபிள் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் சேர் எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க அப்படியே கிளம்பிட்டு இருக்கிறாங்க. நான் பக்கத்தில் இருந்து நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஒரு சின்ன ஒரு கீழ்ப்படுதலை பார்க்க முடியலையே. பழைய வாழ்க்கையில் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக இருந்தோம். அப்போ மனசு விரும்பினதை செஞ்சோம், மாமிச விரும்பினதை செஞ்சோம், சுபாவத்தினால எல்லாரையும் போல கோபாக்கினையை பிள்ளைகளாக இருந்தோம். ஆனால் இன்னைக்கு மாறணும்னு ஆசைப்படுறமே, மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமைன்னு. நல்ல பாட்டு இருக்குல்ல. எப்போ பிரதர் அதை பாடணும்? ரட்சிக்கப்படத்துக்கு முன்னாடி பாடி, இல்லை ரட்சிக்கப்பட்ட புதுசில் பாடணும்? ரட்சிக்கப்பட்ட 50 வருஷம் ஆச்சு, ரட்சிக்கப்பட்டு இன்னும் 80 வருஷம் ஆச்சு, இன்னும் மாறவே ஆசைப்படுகிறேன். என்னைக்கு நம்ம மாறுறது? உங்களுக்கு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ எந்த மனசு விரும்பினது, மாமிசம் விரும்பினது, நாக்கு விரும்பினது, கண்ணு விரும்பினது, காது எல்லாம் தானே செஞ்சிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நீங்கள் செய்யலை என்று சொல்வீர்களானால் நான் சேலஞ்ச் பண்ணுறேன், நான் செய்யலை பிரதர், நான் புதுசாக மாறி இருக்கிறேன்னு சொல்லிட்டு போங்க. நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளார உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இல்லைன்னா நீங்கள் மாறுற வரையிலும் ஒரு நாள் செய்ய மாட்டேன். நான் தெளிவாக சொல்கிறேன், நான் திட்டமாக சொல்கிறேன். நான் 8:30 நான் வந்துட்டேன். எப்படின்னு எனக்கே தெரில. ஏன் அப்படின்னா, நேற்று நைட்டு டிஃபன் சாப்பிட்டு நான் வரும்போது வண்டியில் ஏதோ ப்ராப்ளம், பாதியில் நின்று போச்சு. கஷ்டப்பட்டு கொண்டாந்து தள்ளி வச்சுட்டு, ஏன்னா நான் வண்டியில் வந்தேன்னா கொஞ்சம் லேட்டாக கிளம்புனாலும் பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு வரலாம். சரி, இப்போல்லாம் ரிப்பேர் பண்ண சமையல் நெக்ஸ்ட் வீக்கு பார்த்துக்கலான்ட்டு வீட்டில் இருந்து ஆட்டோலையும் அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கும் அங்கேருந்து இங்கே வரணும் டைம் கால்குலேட் பண்ண. சப்போஸ் லேட் ஆயிருமேன்னு சொல்லி கிளம்புனா எப்படியும் ஸ்பீடாக கொண்டது 8:15 விட்டுட்டாரு. அப்போ 8:30 வந்து வாசப்படில் உட்காந்துட்டு அப்படியே
ஆண்டோடைய முகத்தை நோக்கி பார்த்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேர்சஸ் ஆண்டோட்ட கற்றுக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரம் 1வது வசனம். 58. சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே, எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு நிறுத்துங்க. இந்த வார்த்தை தான் கர்த்தருக்கான. என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. யாரு அவருடைய ஜனம்? அலையில வந்து உட்கார்ந்தோன்னு ஆண்டவர் காட்டினார், என் ஜனத்துக்கு அவங்க மீறுதலை நீ காட்டு, யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவருடைய பாவத்தை தெரிவி. முதல் காரியம், பழைய மனுஷன் எல்லாத்தையும் இன்னைக்கு களைஞ்சி போட்டுட்டு போங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்வார். அலையிலோயா. திரும்ப அதே போட்டி, பொறாமை, எரிச்சல், கசப்பு, மேட்டிமை, பெருமை இதுலேயே போவீர்களானால் நான் சொல்கிறேன், கர்த்தர் யார் எப்படி சரி பண்ணணுமோ அப்படி சரி பண்ணுவார். யோபுலையும் கொரிந்தியர் புத்தகத்திலும் வாசிக்கிறோம், ஞானிகளை அவருடைய தந்திரத்தினாலே பிடிக்கிற தேவன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. யாரை எங்க எப்படி கொண்டு வரணுமோ அவருக்கு நல்லா தெரியும். ஆனா அவருடைய கரத்துல மாட்டுவதற்கு முன்னாடி தாழ்மையோடு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் மேலே இரக்கமாய் இரு என்று கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களை எதிர்காலத்துக்கும் இரக்கம் செய்வார். நம்பர் 1, பழைய மனுஷன். உள்ள நிறைய காரியம் இருக்கு, நான் 5 முடிக்கணும், எனக்கு 25 மினிட்ஸ் தான் இருக்கு. நம்பர் 2, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 கொரிந்தியர் 2:14. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அந்த ஒரு வரி மட்டும் போதும், ஏன்னா எல்லாத்தையும் விளக்க நேரம் இல்லை. 2வது காரியம், ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஜென்ம சுபாவம்னா தெரியும், புரியுதா? என்ன புரியுது? ஏதோ புரியுது பிரதர். ஜென்ம சுபாவம்னா என்ன? யாரா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. இப்போ ஆட்டுக்குட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், புரியுற மாதிரி. ஆட்டுக்குட்டிக்கு சுபாவம் இருக்கா? இல்லை. என்ன நடத்தின போதகெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எனக்கு ஞாபகம் சொல்லிடுறேன். வேலூர் பயங்கரமான வெயில் இல்லை, பெரிய பெரிய அந்த ட்ரைனேஜ் சாக்கடைங்களாம், அங்கேருந்து ஒரு ஆட்டுக்குட்டி வருது, தவறி என்ன செஞ்சிருச்சு? ஜென்ம சுபாவத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், புரிஞ்சுக்கங்க, ரொம்ப நேரம் எடுக்கல. தவறி விழுந்துருச்சு. என்ன கத்துன்னு தெரியுமா? எப்படி கத்துன்னு சொல்ல தெரியலன்னு கத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் யாராவது வந்து தூக்கி விட்ட உடனே ஓடிடும். ஆனால் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்தார், வானத்தை ஒரே ஒரு முறை நோக்கி பார்க்கிற ஒருவர் வந்தார். இந்த வெயிலில் உள்ளே விழுந்தா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உள்ளே விழுந்தார். பேதுரு அழகாக எழுதுகிறார், அதை காட்டி தரட்டமா? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம், அதில் 1 காட்டித்தரேன், ஒரு மிருகம் அதில் இருக்குது. 22. நாய் தான் கக்கினதை தின்னவும், ஓகே, கழுவப்பட்ட பன்றி போதும். அந்த தான் 2வது ஆள் அவர் தான் வந்து அப்படியே படுத்து கிடக்கு. இதான் ஜென்ம சுபாவம். புரியுது அவங்களுக்கு? அதான் இன்னொருத்தர் சொல்றாரு, நாய்க்கு ஒரு நாய் இருக்கு, அதுக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க சாப்பாடு போட்டிங்கன்னா 100 நாள் நீங்க வரும்போதெல்லாம் உங்க பின்னாடியே வாலாட்டிட்டு வருமா? ஆனால் பெத்த பிள்ளைங்களுக்கு 100 நாள் சோறு போட்டால் கூட ஒரு நாள் நமக்கு என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, சோறு போட மாட்டேங்கிறாங்கன்னு ஒருத்தர் சொன்னதை நான் படித்தேன். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் உங்கள் ஜென்ம சுபாவம் மாறி இருக்கா? நல்லா கவனிங்க. நான் மறுபடி சொல்கிறேன், என் ஜனத்துக்கு அவங்க பாவத்தையும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் கீழ்ப்படியாமல் நீ காட்டி தந்துட்டு போன்னு சொன்னதுனால தைரியமாக சொல்கிறேன், உங்களுடைய யாருடைய எந்த அப்ரிசியேஷனும் நான் விரும்பினதும் கிடையாது, விரும்ப வேண்டிய அவசியம் கிடையாது. நான் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் பட்டயத்தை பிடித்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறேன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. பழைய மனுஷன் வீட்டில் போய் பாருங்க, எதெல்லாம் பழைய மனுஷன் எல்லாம் களைஞ்சிட்டு புதுசாக மாறினீங்கன்னா புது காரியங்கள் நடக்கும், அதர்வைஸ் எதிர்பார்க்காதீர்கள். 2வது, ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் நேச்சராகவே இருக்கும் இல்லை, தாத்தா பாட்டி அவங்க இவங்க அந்த சுபாவம் உங்ககிட்ட மாறி இருக்க. மேட்டிமையும் பெருமையும் பணம் பட்டம் படிப்பு ஆஸ்தி அந்தஸ்து ஜாதி நகை எதை வேணா எடுத்துக்கங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நான் உங்களை குற்றப்படுத்தலை, அந்த சுபாவம் அதுதான் ஜென்ம சுபாவம் என்று பவுல் சொல்லுகிறார். ஆவிக்குரியவர்கள் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது, அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அது அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஜென்ம சுபாவம் மாறி இருக்கா? ஒரே ஒரு நிமிஷம் இருதயத்தை கையை வச்சு யோசனை பண்ணி பாருங்களேன். பழைய மனுஷன் என்று டோட்டலாக காட்டி தந்துட்டு இப்போ கொஞ்சம் உள்ளே போகும்போது 2வது சப்ஜெக்டில் என்னுடைய ஜென்ம சுபாவம் மாறி இருக்கா? அதை காட்டி தட்டமா? அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. எப்படி தெரியுமா? உங்களை டச் பண்ணாதவர்களும் எல்லாமே பரிசுத்தவான்கள். அல்லேலூயா.
அப்படியே கொஞ்சம் டச் பண்ண உடனே ஒரு வார்த்தை சொல்லியிருப்பீங்க. நீங்கள் சொன்னீங்களோ இல்லையோ தெரியல, நான் நிறைய பேர் சொல்லி என் காதால் கேட்டிருக்கிறேன். என்னைவே பார்த்து சொல்லியிருக்கிறாங்க, நான் மட்டும் பழைய மனுஷனாக இருந்தால். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் மட்டும் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் ஜென்மஸ்வாவம் மாறலை. சாக வேண்டியது சாகலை, அடிக்க வேண்டியது அடிக்கலை, புதைக்க வேண்டியது புதைக்கலை, சொல்லுன்னு வருமா தெரியுங்களா? அதான் ஜென்ம சுபாவம். இன்னைக்கு இருதயத்தில் கையை வைங்க, வீட்டில் போங்க. என்னுடைய வாழ்க்கையில் ஏன் ஆண்டவரே புதிய காரியங்கள் நடக்கலை? நீ புதிய மனுஷனாய் மாறணும். பழச களைஞ்சி போட்டுட்டியான்னு கர்த்தர் கேட்பாரு. ரெண்டாவது, உன்னுடைய ஜென்ம சுபாவம் மாறிச்சான்னு கேட்பாரு. இருதயத்தில் கையை வைங்க. அந்த ஜென்ம சுபாவம் எப்பெல்லாம் தலை தொகுதோ, கொரிந்தியருக்கு பவுல் எழுதும்போது ஒரு அழகான வார்த்தை எழுதுகிறார். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1லேருந்து நிறைய எழுதுகிறாரு. 5 மட்டும் வாசிங்களேன். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். நல்லா அழகா எழுதுகிறார். நாங்கள் மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள். அது ஃபுல்லாக வாசிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். பட் எனக்கு டைம் இல்லை. அப்போ எல்லாத்தையுமே கிறிஸ்துவுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. 2வது பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். உங்களுடைய ஜென்ம சுபாவம். வீட்டில் போய் தனியாக உட்காந்து திங்க் பண்ணுங்க. யார் கூடயும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. தனியாக ஜெபம் பண்ணும்போது, ஏன்னா லெந்து நாட்கள் ஆச்சே, குட் ஃப்ரைடே, ஈஸ்டர், இயேசு எனக்காக அடிக்கப்பட்ட இந்த நாட்களில் வருகிறோமே, கொஞ்சம் உட்காந்து நிதானிச்சு பார்த்து, ஆக்சுவலாக என் இருதயத்தில் இருக்கிற ஜென்ம சுபாவம் மாறிடுச்சா, கோபம் மாறிடுச்சா, முறுமுறுப்பு மாறிடுச்சா, எரிச்சல் மாறிடுச்சா, பெருமை மாறிடுச்சா, எதையாகிலும் குறித்து அந்த காரியம் மாறிடுச்சா அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்க. மாறிடுச்சின்னு சொல்லி உங்கள் இருதயம் உங்களை குற்றவாளி அல்ல என்று 1 யோவான் 3:20 தீர்க்குமானால் உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும். இல்லாவிட்டால் உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படாது. அல்லேலூயா. சத்தமா வாசிச்சிடும். 1 யோவான் 3:20. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளும். இது அப்படியே நெகட்டிவா பாத்தீங்கன்னா, உங்க இருதயம் உங்களை குற்றவாளி என்று தீர்க்குமானால் உங்கள் ஜெபங்கள் ஒரு நாளும் கேட்கப்படாது. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்க அல்லேலூயா. தாவீது அழகாய் சொல்லுகிறார். 35:13 வாசிப்போமா? சங்கீதம் 35:13 தாவீது சொல்லுகிறார், ஜெபத்தை கேட்கிறவரே, மாமிசமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று 65:2 சொன்னவரு 35:13 ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அவர்கள் வியாதியா இருந்தபோது இரட்டு என் உடுப்பாய் இருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன். என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப. புரியுதா உங்களுக்கு? உங்க ஜெபமே கேட்கப்படலையே, பதில் எங்க பிரதர் சிஸ்டர் வரும்? உங்க ஜெபமே கேட்கப்படலையே, புதிய காரியங்களை கர்த்தர் எப்படி பிரதர் செய்வாரு? என்னுடைய அக்கிரமங்கள் நம்ம எரேமியா 5:25 ஒரு வசனம் இருக்கு. எரேமியா 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல, க்ளோரி டு காட். எரேமியா 5:20. அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவொட்டாது இருக்கிறது. விளங்கிட்டீங்களா? இந்த வசனமெல்லாம் என்னைக்காவது உங்க மனசுல வந்திருக்குதா? பார்க்கும்போது, பேசும்போது, பழகும்போது இருதயத்திலே ஒரு குத்தல் உண்டாகுமானால் ஜெபத்தை கர்த்தர் கேட்க முடியாது. தாவீதுனுடைய ஜெபமே திரும்ப வந்துச்சு. என் இருதயத்துக்கு ஏற்றவன் என் சித்தத்தெல்லாம் செய்வான் என்று. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவனுக்கு குறித்து நிறைய காரியம் இருக்குது, இப்போ சமயம் இல்லை. அப்போ 2வது, நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் மாறி இருக்கிறதா? கர்த்தர் உங்களை நடத்துவார். நம்பர் 3, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். 5 நான் முடிச்சிருவேன். டோன்ட் வரி. சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு. போதும். நல்லா கவனிங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். பரிசுத்தவான்களுக்கு எழுதுவது, கொரிந்து சபையில் இருக்கிற மக்களுக்கு எழுதுவது, தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு எழுதுவது, தன் ஜனத்துக்கு. அதை தான் நான் காட்டித்தரேன் வேதத்தில் இருக்கிறத. சகல துர்க்குணமாம்.
சகலவித கபடமாம், சகலவித வஞ்சகமாம். இதை ஒவ்வொன்றா நான் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ண வேணும்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் எனக்கு ஒரு வாரம் வேணும், முடியாது. பொறாமைகள், சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு. ஒரு காலத்தில் கல்யாணமான புதுசில் தாழ்மையோடு கூட சொல்கிறேன், எங்கள் வீட்டுக்காரம்மா வந்து எதாகிலும் சொல்ல வரும்போது டபக்குன்னு காதை முடிக்குவேன். அவள் கேட்டால் ஒரு நாள், உங்ககிட்ட என்னத்தை தான் பேசுறது? எதையுமே பேசாதம்மா, குடும்பம் அமைதியாக இருக்கும், எதுவுமே பேசவும் மாட்டாங்க, நானும் பேச மாட்டேன். இது தப்பா பிரதர்? இல்லை. ஏன் தெரியுமா? மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை எல்லாம் கெடுக்கும். 1 கொரிந்தியர் 15:33 நினைக்கிறேன். ஐ திங்க். பாருங்க, சீக்கிரம் வாசிச்சிருங்க. மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். எஸ், நல்லா கவனிங்க. ஆகாத சம்பாஷணைகள் இல்லை, லூஸ் டாக்கிங் என்னுடைய நல்ல ஒழுக்கங்கள் எல்லாத்தையுமே கெடுத்துருமே. அப்படி கெட்டு போகிற மனுஷனா வாழாம புதிய மனுஷனா வாழணுமா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நான் திரும்ப சொல்லித்தரேன். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத எதையுமே நான் பார்க்கக்கூடாது ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத எதையுமே நான் கேட்கக்கூடாது ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத எதையுமே நான் பேசக்கூடாது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. பழைய காலத்தில் 3 பொம்மை இருக்கும் பார்த்தீங்களா? குரங்கு பொம்மை கண்ணை முடிக்கும், ஒன்று காதை முடிக்கும், ஒன்று வாயை முடிக்கும். இப்போ ரீசெண்டாக பார்த்தா 4வது ஒரு பொம்மை. 4வது பொம்மை என்னன்னா, அது கையில் செல்லு இருந்துச்சு. அல்லேலூயா. செல்லு என்ன செய்யாத பார்க்காது. எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்க. கண்ணு, காது, மூக்கு, கை, கரெக்டாக கை செல்லை வச்சுட்டு அந்த குரங்கு உட்காந்துருக்கு. சரி, வேண்டாம், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போ 3வது காரியம் எல்லாம் ஒளிஞ்சும். நல்லா கவனிங்க. திரும்ப பேதுருக்கு வந்துடுறேன். சகல துர்க்குணம், சகலவித கபடம், வஞ்சகம், பொறாமை, சகலவித புறங்கூறலை ஒழித்து விட்டு நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல என்ன செய்யுங்க? திருவசனமாகிய ஞானப்பாலின் மீது வசனமாகிய என்ன செய்யுங்க? வாஞ்சியாய் இருங்கள். நல்லா கவனிங்க. அப்போ நீங்கள் வளரணும்னா இதெல்லாம் விட்டால் தான் வளருவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. செடி வளரும்போது களைகள், செடியோட களைகள் வேகமாக வளரும் பார்த்துருக்கீங்களா? உடனே சும்மா இருக்கும்போது, நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த செடி பாதிக்காமல் களைகளெல்லாம் பிடுங்கி அந்த மண்ணை கொஞ்சம் லூஸாக்கி கொஞ்சம் தண்ணியை ஊற்றி எல்லாம் பண்ணோன்னே நாளைக்கு அந்த செடி ஃப்ரெஷ்ஷாக வளரும். ஆண்டவர் தான் சொல்கிறார், நான் கிளை நறுக்கி களை பிடுங்கி நான் உங்களை சுத்தம் செய்வேன் என்று யோவான் 15ஆம் அதிகாரத்தில். இன்றைக்கி எத்தனை பேர் உங்கள் உள்ளத்தில் இருக்கிற களைகளை எல்லாம் எடுக்க நீங்கள் ஆயத்தமாக இருப்பீர்களானால் புதிய காரியங்கள் இன்றைக்கே இப்பொழுதே இங்கேயே தொடங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. பழைய மனுஷனை களைந்து போட்டு விட வேண்டும், ஜென்ம ஸ்பாவங்கள் எல்லாம் மாறிவிட வேண்டும். ஒரு பெரிய பட்டியலை போட்டு இவங்களை எல்லாம் ஒழிச்சு விட்டுட்டீங்கன்னா, இன்னைக்கு போய் உட்காந்து ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி பாருங்க. ஒரு 10 நிமிஷம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக மிகுந்த தாழ்மையோடு சொல்கிறேன். அதை உட்காந்து இதெல்லாம் எழுதி, ஓகே கர்த்தர் பேசினார், இது என்கிட்ட இருக்கே, என்ன அறியாமல் பேசுகிறேன்னு. இல்லை என்ன தெரியுமா பியூட்டி? மற்றவங்களுக்கு வந்துட்டான், பிசாசு அவனை சோதிக்கிறான் பிரதர். அப்புறம் எனக்கு வந்த உடனே கர்த்தர் என்னை புடம்பிடுகிறார் பிரதர். புரியுதா உங்களுக்கு? இப்படிலாம் நம்ம பேசி இல்லை நம்முடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டோமே. உங்கள் உள்ளமே உங்களை குற்றவாளியோட திருக்குமானால் கர்த்தரத்தில் தயவுசெய்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாமல் ஆண்டோடைய பாதத்தில் வந்துடும். இன்னும் கர்த்தர் நம்ம உயிரோடு வச்சிருக்கார். எதுக்கு தெரியுமா? திரும்ப அவருடைய பாதத்தில் வந்து, ஆண்டவரே நம்ம மன்னிச்சிருங்க ஆண்டவரே. தாவீது எப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சார் அதெல்லாம் இருக்குது, ஆனால் அதெல்லாம் பிரசங்கிக்க எனக்கு நேரம் இல்லை. நல்லா கவனிங்களா, பயங்கரமான விபச்சார பாவம், கொலை, இது 2 செஞ்சுட்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து அழுகிறான். சங்கீதம் 51 மன்னியும் 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 மன்னியும். 51ஆம் சங்கீதம். தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுடைய உபவாச ஜபத்தில் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். நீங்கள் தியானிச்சு பாருங்க. அப்பயும் கர்த்தர் மன்னிச்சாரே. அல்லேலூயா சொல்லுங்க. அவனை மன்னிச்சார்ல. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு மத்தேயுல முதல் வசனமே அதுதானே வருது. அப்போ இன்றைக்கு உங்களை என்ன மன்னிக்க அவர் கிருபை உள்ளவர். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு மனம் திரும்புவீர்களானால் திரும்ப கட்டப்படுவீர்கள். நம்பர் 4, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். பொறாமையும் வாக்குவாதங்களும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியினால், கொரிந்து சபைக்கு எழுதுகிறார், இருக்கிறபடியினால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. போதும், நல்லா கவனிங்க. அடுத்தது சொல்றாரு, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஒவ்வொன்றுத்தையும் நான் ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு வாரம் கிடைக்குமானா நல்லா உங்களுக்கு சொல்லித்தரலாம். ஆனால் ஆவியானது எல்லாம் தெரிஞ்சது தான், நீ போட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொன்னதுனால உங்கள் இருதயத்தில் நான் போட்டு விடுகிறேன். பொறாமை, வாக்குவாதம், அவர் ஒன்று சொன்னால் நம்ம ஒன்று சொல்லணும், நம்ம ஒன்று சொன்னால் அவங்க சொன்னாதான் அவங்களுக்கு திருப்தி. பார்த்தீங்களா? ஞாபகம் இருக்கா? அவங்கள காட்டிலும் அடுத்த ஒரு வார்த்தை பேசி அவங்க வாயை மூடிட்டா நான் ஜெயிச்சா மாதிரி. அல்லேலூயா. ஒருவேளை அவங்க பேசிட்டாங்கன்னா நான் தோத்த மாதிரி. மனசில் ஆட்டோமேட்டிக் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், வாக்குவாதம்,
பேதங்கள் டிஃபரன்ஷியேட், ஏழை பணக்காரன், ஜாதி, பணம், பட்டம், படிப்பு, எதை வேணால் வச்சுக்கோங்க, அந்த பேதங்கள் வரக்கூடாது. அப்படிப்பட்டவங்க மாமிசத்துக்குரியவர்களாக இருக்கிறீர்கள் அல்லவா என்று அழகாய் கொரிந்து சபையை பார்த்து எழுதிட்டாரு. கொரிந்து சபையை மட்டும் நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணனா உங்களுக்கு டைம் பத்தாது. வேணும்னா 1ஆம் அதிகாரம் 7வது வசனம், 8வது வசனம், 9வது வசனத்தை நீங்கள் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா அது எப்படிப்பட்ட சபையாக இருந்தது என்று பவுல் அழகாக எழுதுகிறார். 4வது பாயிண்ட்டு, உங்களுக்குள்ளார அந்த பேதங்கள் எல்லாம் இல்லை பிரதர், பொறாமை இல்லை பிரதர், வாக்குவாதம் இல்லை, அண்ணன் தம்பியாக இருக்கலாம், அக்கா தங்கச்சியாக இருக்கலாம், சொந்த பந்தமாக இருக்கலாம், எல்லாருக்குள்ள இருக்கிறத நாங்கள் எங்கள் கண்ணால் நாங்கள் பார்த்துருக்கிறோம். உங்களுக்குள்ளே இல்லை என்பீர்களானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு கொடுத்தது என்னவோ அதை எனக்கு யாரும் தடை செய்ய முடியாது. அவ்வளோதான். என்னுடைய எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி திங் கர்த்தர் எனக்கு எதை கொடுக்கணும்னு வச்சிருக்காரு, யாரும் தடை செய்ய முடியாது. கர்த்தர் கொடுக்காததை யாரும் எனக்கு என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. அதான் போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தி மிகுந்த ஆதாயம் என்று 1 தீமோத்தேயு 6:6 வாசிக்கிறோம். இன்னைக்கு இல்லை பிரதர் ஐ எம் ஓகே என்று சொல்லிட்டு இங்கேருந்து போவீர்களானால் புதிய காரியத்தை கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். அடைக்கப்பட்ட வாசல்களாக இருக்கலாம், வெண்கல கதவுகளாக இருக்கலாம், ஒரு எரிகோவாக இருக்கலாம், ஒரு யோர்தானாக இருக்கலாம், அது எது நின்னாலும் சரி யுத்தம் கர்த்தருடையது. அல்லேலூயா. கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். மாற வேண்டியகள் மாறுமானால். கடைசியாக சொல்லி முடிக்கிற கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரியும், அதை வாசிக்கணுன்ற கூட அவசியம் இல்லை. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 மாம்சத்தின் கிரியைகள் வெளியேறுங்க. நல்லா கவனிங்க. இப்ப சொல்ல போற எல்லாம் கலாத்திய சபைக்கு பவுல் எழுதுனது, அது எல்லாமே மாமிசத்தினுடைய கிரியைகள் என்று கடைசியில் ஒருவர் அதை காட்டி தந்து நான் முடிக்கிறேன். வாசிப்போம். அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். கடைசி வரி மட்டும் நான் சொல்லிடுறேன், கவனிங்க. முன்னே நான் சொன்னது போல நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறார். 1 கொரிந்தியர்ல 6ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்க நிறைய இடத்துல சொல்லிட்டு, இந்த பட்டியலில் நீங்களும் நானும் ஏதாவது ஒரு காரியங்களை இருப்போமானால் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது, சுதந்திரிப்பது இல்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னேன். திரும்ப நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், இந்த 15ஆம் தேதி மீண்டும் உங்களுக்கு நான் சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், எங்கே இருக்கிறீர்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், எங்கே போகிறீர்கள், எப்படி போகிறீர்கள் என்பதை உங்களுடைய நிதானத்துக்கு நான் என்ன செஞ்சுக்கிறேன், விட்டு விடுகிறேன். ஒரு நிமிஷம் கண்களை மூடி திரும்ப நான் சொல்லுகிற காரியத்தை யோசித்து பார்ப்போம். அப்பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இன்னும் ஒரு ஆழமான ஒரு அர்ப்பணிப்பை, ஒரு ஒப்பு கொடுத்ததில் கர்த்தர் எல்லாரும் கண்ணை முடிக்கங்க. நான் முடிச்சிட்டேன். நான் சொன்ன சப்ஜெக்டை மட்டும் நான் திரும்ப சொல்லி நான் ஜெபிக்க. யாரும் கண்ணை திறந்து பார்க்கக்கூடாது. தயவு செய்து இன்னும் 4 நிமிடங்கள் உண்டு. யாரும் கண்ணை திறந்து பார்க்காதீங்க. மாற வேண்டியவைகள் மாறுமானால் புதிய காரியத்தை நான் செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளிகளையும் நான் ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொல்லி, முந்தினதை நினைக்காத, பூர்வமானதை சிந்திக்காத என்று சொல்லி அந்த சப்ஜெக்ட் அங்கே வச்சுட்டு, மாற வேண்டிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஏராளம் இருக்கே. போட்டிகள், பொறாமைகள், எரிச்சல்கள், கசப்புகள், காண்கிற ஒரு மனுஷனிடத்திலே அன்பு கூறாதவர்கள் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும் என்று 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கிறோமே. காண்கிற பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளாத நீங்கள் காணாத இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் எப்படி சொல்லுகிறீர்கள் என்று எனக்கு விளங்கவே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையிலே பழைய மனுஷனை களைந்து போட்டு விட்டீர்களா? பழைய மனுஷனை கர்த்தர் எனக்கு காட்டி தந்தார். ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனை கர்த்தர் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிறுத்தி அதை மாற்றி விட்டீர்களா என்று யோசிச்சு பாருங்க. பேதுரு எழுதும்போது சகல சகல சகலன்னு எழுதினார. அந்த சகலன்னு உங்கள் கூட பிறந்த சகலன்னு அது இல்லை, சகல துர்க்குணம், சகல விதமான கபடு, சகல விதமான கசப்பு. இன்னைக்கு அநேகருக்குள்ளே இருக்கிற அந்த கசப்பு இருக்கிற பிள்ளைகள் தேவனுடைய கிருபை இழந்து போய் விடுவீர்கள் என்று எபிரேயர் 12, 15, 14, 15 நினைக்கிறேன். அதில் வாசிக்கிறோம், கசப்பு இருக்குமானால் அது முளைக்கும், வேர்கொள்ளும், அது பெருகும். ஆட்டோமேட்டிக்காக கிருபை இழந்து போயிடுவீங்க. கிருபை இழந்து போன பிறகு இந்த பூமியில் வாழவே முடியாது என்பதை நீங்கள் நிதானித்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, மார்க்க பேதங்கள்,
பொறாமைகள் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாரு. கடைசியாய் மாமிசத்தின் கிரிகள் என்று ஒரு பெரிய பட்டியலை போட்டு, இந்த பட்டியலில் இருக்கிற ஒருவேளை நீங்களும் நானும் ஏதாவது ஒரு காரியம், நல்லா கவனிங்க, எக்ஸாமில் 35 மார்க் வாங்கினா பாஸு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் 100க்கு 100 வாங்கினா மட்டும்தான் பாஸு. நான் 99.9 வாங்கிட்டேன், இங்கே இரு, பின்னாடி பார்த்துக்கலான்ட்டு போயிடுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்தில் மீண்டும் சொல்லுகிற பரிசுத்தம் அவ்வளோதான். அதுக்கு தேர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ். அதுக்கெல்லாம் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டார். ஆண்டவர்கிட்ட 100 மார்க் வாங்கக்கூடிய அந்த திராணி நமக்கு இருக்கா? பிசாசின் தந்திரங்களை கூட எதிர்த்து நிற்க திராணி இருக்கா? உலகத்தையும் மாமிசத்தையும் பிசாசையும் ஜெயிக்கக்கூடிய அந்த கிருபையும் வல்லமையும் கத்த நம்ம கொடுத்துருக்கிறார். வீட்டில் போங்க, எத்தனையோ பிரசங்கத்தை கேட்டிருக்கிறோம். நாங்கள் கேட்காத பிரசங்கமா? சூப்பரான பிரசங்கம் இருக்கட்டும். நான் தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் உங்களுக்கு பிரசங்கிட்டு இருக்கிறேன். என்கிட்ட உங்ககிட்ட நம்ம கிட்ட இருக்கிற பாவத்தை யோபு எழுதுகிறார். என் பாவத்தின் மேலல்லவோ நீர் கவனமாக இருக்கிற. 14ஆம் அதிகாரம் 16 எழுதுகிறார். உத்தமன் சன்மார்க்கன், அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகிற அந்த மனுஷன் சொல்கிறான், என் பாவத்தின் மேலல்லவோ நீர் கவனமாக இருக்கிறேன். ஒரே கட்டாக கட்டி அது நிறுத்துகிற ஏராளமான வசனம். ஆனால் நீங்களும் நான் எங்கே இருக்கிறேன் பிரதர் சிஸ்டர்? ஒரே ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பார்த்துட்டு, ஆண்டவரே என் வாழ்க்கையில் புதிய காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டுமானால், வாக்கு மாறாதவர், உண்மையுள்ளவர், அவர் ஒரு நாளும் சொன்னதை செய்ய மாட்டேன் என்று சொல்ல மாட்டார். ஆனால் நீங்களும் நானும் மாற வேண்டிய காரியங்கள், மாற்றிக்கொள்ள ஆசைப்படுவோமானால், திருத்திக் கொள்ள ஆசைப்படுவோமானால், திரும்ப தேவனிடத்தில் வருவோமானால் கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார். பாஸ்டமா ஜோமனி முடிப்பாங்க. க்ளோரி டு காட். எங்களை நேசிக்கிறதான எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரத்தும் மகிமைப்படுத்துகிறோம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடினபடி நாளம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நீர் பேசி கொண்டிருக்கிறபடி நாளம் துதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட அந்த வசனத்தின்படி பழையவைகள் ஒளிந்து இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று எங்களோடு கர்த்தர் இடைப்பட்டபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு புதிய காரியத்தை செய்ய வேண்டுமானால் நாங்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், எப்படி ஜீவிக்க வேண்டும் ஆண்டவரே, எவைகளை நாங்கள் விட்டுவிட வேண்டும் ஆண்டவரே, எவைகளை எங்களிருந்து அகற்றிவிட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே உம்முடைய வேத வசனங்களின் மூலமாக ஆண்டவர் எங்களோடு இடைப்பட்டீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் ஒன்று கூட எங்களை ஆராய்ந்து பார்க்க ஆண்டவரே இன்னுமாய் கர்த்தருக்குள்ளாக நெருங்கி ஜீவிக்கிறவர்களாக கர்த்தர் எங்களை நெருக்கத்துக்குள்ளே நீர் கொண்டு செல்லும்படியாக ஜெபிக்கிறோம். கடைசி நாட்களில், கடைசி நேரத்தில், கடைசி நிமிஷத்தில் இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எப்போ வருவீர் என்று ஆண்டவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகத்தின் செய்திகள் எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கும்போது கடைசி நிமிஷத்தில் இருக்கிறோம் என்ற ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு உணர்வுள்ள இருதயம் தந்திரத்தை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் உணர்வுள்ள இருதயம் உண்டோ என்று எங்களை பார்க்கிற தேவனாக இருக்கிற ஆண்டவரை எல்லாவற்றையும் நாங்கள் சிந்தித்து செயல்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே பேசி நம்முடைய மகனையும் கர்த்தர் மறைத்து வெளிப்படும் பல இடங்களுக்கு சென்று ஆண்டவரே உம்முடைய வேத வசனங்களை கர்த்தர் மற்ற ஜனங்கள் மத்தியிலே சொல்லும்போது அவர்களை உயிர்ப்பிக்கும்படியாக ஆண்டவரை இன்னும் எடுத்து நீர் பிரயோஜனப்படுத்தும் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாள் ஆராதனையின் பொறுப்பெடுத்துக் கொண்டபடினால் நம்ம துதிக்கிறோம். கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரோடு இருந்து ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. விசேஷமான நாளிலே தேவ சமூகத்தில் கடந்து வந்த பிள்ளைகளுக்காய்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, எத்தனையோ பேர் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் கவலையோடு பாரத்தோடு கண்ணீரோடு பலவிதமான போராட்டத்தோடு யாரிடத்திலும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையோடு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கலாம். ஆண்டவரே, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுறதுக்கு சமீபமாக இருக்கிற தேவன் உண்மையாக கர்த்தருடைய சமூகத்தில் அவர்கள் என்னென்ன காரியங்களை கேட்டு தேவ சமூகத்தில் ஜெபித்தார்களோ, வேண்டிக் கொள்கிறார்களோ அந்த காரியத்தை அவர்களுக்கு ஆண்டவரே நீர் செய்து முடிக்கும்படியாக உம்முடைய ஆலயத்தை விட்டு அவர்கள் கடந்து செல்லும்போது நிறைவான ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. நல்ல ஆசீர்வாதங்கள் பெற்று சமாதானத்தோடு கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுத்து அவர்களை அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். வாரம் முழுவதும் நீர் எங்களை வேலையெடுத்து பாதுகாத்தீர். இன்னும் இந்த நாள் சண்டே கிளாஸ் ஊழியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பட எல்லா டீச்சர்ஸ் ஆண்டவரே பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து இந்த ஊழியங்கள் மென்மேலும் வளர ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்போம். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்றென்றைக்கு மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய ஆயத்தில் வரும் வரை தங்கி இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னிலும்